வணக்கம். எக்ட்ராவினுடைய ஈக்விட்டி ப்ரோ தினசரி வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு எந்த மாதிரியான சந்தையில் வாய்ப்புகள் இருந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணணுன்றதையும் அதில் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு ட்ரேட் இல்லைன்னா அதிகபட்சம் 2 அதுக்கு மேலே பண்ண வேணாம். முதல் 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, செல் 3 ஃபியூச்சர்ஸ்லையும் டெக் மகேந்திரா ஆக்சிஸ் பேங்க் கேஷ்லையும் தொடர்ந்து கொடுக்குறோம். அதில் புது 3 ஸ்கிரிப்ட்ஸ் கேஷில் நம்ம கொடுக்குறோம். எப்படி வாங்கணும்னா ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது பை அண்ட் செல் பண்ணணும், சப்போர்ட்டை உடைக்கும் போது செல் அண்ட் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேப் அப் அப்படின்னு வாங்கும்போது பெரும்பாலும் இறங்கி முடிவதும், கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் பார்க்குறோம். இருந்தாலும் முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஹை லோவை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பண்ணலாம். விதிமுறையை மறக்கவே கூடாது. என் சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன், 10ல் 3 தவறானாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த ட்ரேடுக்கு போகணும் என்பதை மறக்கக்கூடாது. சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா சப்போர்ட் 11,065, ரெசிஸ்டன்ஸ் 110, 11,110 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை தான் கீழே உடைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 11,065 அதை உடைச்சி கீழே எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 11,033, ஏற்கனவே ஒரு 30 புள்ளிகள் இறக்கம் இல்லையா, 35, 45, 55, 65. ஸோ இந்த 30 புள்ளிகளில் ஒரு 20-25 புள்ளிகள் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லது. இப்படி தான் நம்ம யோசிக்கணும். அடுத்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,760, 27,780 2 எல்லைகளை கொடுத்துருக்குறோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 27,260 அப்படின்ற பெரிய இங்கே முடிஞ்சது பெரிய கேப் டவுன் பாருங்கள். ஒரு பெரிய கேப் டவுன் ஆகும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனுடைய முதல் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதோட ஹை லோவை எடுத்துக்கணும்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஹை, இந்த லோ, இதான் சப்போர்ட்டும் இதான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அதுக்கப்புறம் அதை உடைக்கும் போது நம்ம பை அண்ட் செல் பண்ணுவராக இருந்தால் மிக பெரிய லாபத்தை கூட நம்மளால் பார்த்துருக்க முடியும் இல்லையா. 27,770, 80 இதில் பார்க்கும்போது மேலே அது 100 புள்ளிகள் ஏறி நமக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. மறுபடியும் இறங்கி அதே இடத்துல சப்போர்ட் பாருங்கள். நம்ம எங்கே மார்னிங் சொன்னோமோ அந்த இடத்துல உட்காந்து திரும்பவும் ஒரு 100 புள்ளி மேலாக ஏறி இருக்கிறதை பார்க்கணும். இப்படி தான் நம்ம வியாபாரம் பண்ண வேண்டும். அடுத்து எஸ்எல் டெக் 1045, 1034 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது மேல் எல்லைக்கு போல் கீழ் எல்லை 1035 கேப் டவுன், வெரி பிக் கேப் டவுன். 1035 எங்கே 1018 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சு, 17 இந்த ரேஞ்சில். அப்போது விட்டுருங்க. முதல் அரை மணி நேரம் பார்க்கும்போது இந்த கேண்டில் விட்டு அடுத்த கேண்டில் இந்த ஹையை உடைக்கும் போது வாங்கியிருந்தா கூட ஒரு இன்ட்ராடே பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 புள்ளிகள் கிடச்சிருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இதுவும் 28 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பை அண்ட் செல் பண்ணுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய ரூல் பிரகாரம். அடுத்தது மீதிலாம் கூட விட்டுடலாம். அடுத்து எஸ்எல் டெக்கில் கேஷ் மார்க்கெட்டில் 804, 813 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 804, 813 இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நிற்கும், சுற்றி இருக்குது, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரைக்கும் 729, 737 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். 729 மேலே 737 இந்த 2 எல்லைக்குடைய தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுலேயும் நமக்கு ட்ரேடிங் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்தது கேஷ் மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த காஃபி டே 292 கொடுத்தோம், 288 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 292 இதான். இந்த எல்லையை உடைச்சி மேலே 296 வரைக்கும் போயிருக்கு. தட் இஸ் a ஹியூஜ் மூவ். ஓகே, இன்டர்டே பேசிஸில் பார்க்கும்போது ஒரு பெரிய லாபத்தை இந்த இடத்துல அது கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது சரியாக உபயோகம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தது எல்என்டி அப்படின்றது 1344, 1356 கொடுத்துருந்தோம். 1356 இந்த மேல் எல்லையை உடைச்சி 1363 வரைக்கும் ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா ஏற்றமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது தான். இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன அளவில் நம்ம ஒரு சிறிய லாபத்திலோ இல்லை நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லையாவது வர்றதுக்கு நம்ம திட்டமிட்டிருக்க வேணும். அது கீழே உடைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா 1344 கீழே 1337 வரைக்கும் இறங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு 7 புள்ளிகள் இறங்கியிருக்க பார்க்குறோம். உங்களுக்கு லாபம் அப்படின்றது ஒரு சிறிய லாபம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அடுத்து எம்என்டம் அப்படின்னு கொடுக்கும்போது 668, 667 இந்த 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். 668 சப்போர்ட்டாகவும் 675 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறது, இந்த 675 உடைச்சி மேலே 679, 680 வரைக்கும் கூட போயிடுச்சு. ஆமாம், இது 680. ஸோ நம்ம கொடுத்துருந்த எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 75 உடைச்சி 80 போயிருக்கு. இந்த இடத்துல 5 ரூபா ஏறிக்கிறதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதன் பிறகு கீழ் நோக்கி இறங்கியாச்சு. இப்படி தான் இந்த ஒரு வியாபாரம் நடந்திருக்குது. இப்படி நம்ம திட்டமிட்டு செயல்படும் போது நம்ம லூஸ் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ரேடுக்காக காத்திருந்து பண்ணுவதன் மூலமாக நல்ல லாபமும் சிறிய லாபமும் இல்லை, லாப நட்டம் இன்றி வருவதோ இல்லை சிறிய நட்டத்திலோவாது வெளிவந்து நம்மளுடைய முதலீட்டை காப்பாற்றி வியாபாரம் செய்யலாம். வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய